Facebook பேஜ்லயோ இல்ல நம்ம ப்ரொஃபைல்லே சரி நம்மளுடைய பே அவுட் அக்கௌண்ட்ல வந்து எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்றது ஓகேவா அதை பத்தி தான் பார்க்க போறோம். பட் பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அதுல ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷன்ல எந்தெந்த ஆப்ஷன் எதுக்காக அது எத்தனை டாலர் ரீச் ஆனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வரும் அது என்னன்றத ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? பட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபேஸ்புக் உள்ள போயிடுங்க. சரிங்களா? உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து எதுவோ அந்த ஃபேஸ்புக் உள்ள போயிடுங்க. உங்களுடைய பேஜாக இருந்தாலும் சரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாகின்ல இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. அது லோகோ கிளிக் பண்ணி என்னோட வந்து பேஜ் அதனால பேஜில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். பேஜில் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ லாகின் பேஜில் பண்ணிட்டு அப்புறம் அங்கே மேலே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக மானிட்டரேஷன் வரும். அந்த டூல் ஆப்ஷனில் வந்து மானிட்டரேஷன் பே அவுட்னு 2 வரும். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வாங்க, டூல்ஸ் இருக்குல்ல, அதில் பாருங்க பே அவுட்ஸ் மானிட்டரேஷன். அந்த பே அவுட்ஸ் அதை பத்தி தான் நான் பார்க்க போறோம். ஓகே, அந்த பே அவுட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க லோகோக்கு மேல ஒரு செட்டிங்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்க. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்டோட இது வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் என்னுடைய பே அவுட் அக்கௌண்ட்ல அந்த மேல இருக்க அந்த சிம்பிள் செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதுல நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் பே அவுட் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட்ல வந்து ஆல்ரெடி நான் ஒரு பேங்க் ஆட் பண்ணிருக்கேன். அந்த பேங்க் பதிலா வேற பேங்க் தான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அதுல திரும்ப மேல வந்து ஒரு அப்டேட் இருக்கு பாருங்க. அந்த அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? பட் அப்டேட்ன்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல தான் அந்த 3 ஆப்ஷன் சொன்னேன்ல. பட் இதுல என்ன கண்டிஷன் பாருங்க. Before updating your payout method to product your account the 5 days old, please if you update your payout method scheduled pay to the delayed. ஓகே, உங்களுடைய ஷெட்யூல் டைம் தாண்டி ஒரு 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு டிலே ஆகும். ஓகே, நீங்க இந்த அக்கௌண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஷெட்யூல் டைம்ல பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேல தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். 22ஆம் தேதி மேல கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் அந்த பேமெண்ட் வந்து ஒரு 5 டேஸ் வரைக்கும் டிலே ஆகலாம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்னு பேங்க் டிரான்ஸ்ஃபர். பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஏர்னிங் த மினிமம் ஆஃப் ஒன்லி 25 USD and get paid in your local currency. I tell take the 2-3 days for the money reach your account 1 cent. ஓகே, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு $25 வந்து ரீச் ஆயிடுச்சு. உங்களுடைய Facebook பேஜா இருந்தாலும் சரி ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி $25 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ள வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகேவா? பட் இந்த மந்த் வந்து 31ஆம் தேதி உங்களுக்கு எண்டில் தான் வரும் அமௌண்ட். அந்த அமௌண்ட் எண்டில் வந்தது அப்படின்னா உங்களுடைய அடுத்த மந்த் 22ல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். பட் ஆனா என்ன அப்படின்னா $25 நீங்க ரீச் ஆயிட்டலே. ஓகே, $25 மேல எவ்வளவு பண்ணாலும் சரி 25 ரீச் பண்ணீங்களாவே உங்க அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, அது ரைட் ட்ரான்ஸ்ஃபர். அப்படி என்னன்னா earn a minimum of 100 USD and get paid. I will talk the 7 and 10 days for the money reach your account 1 cent. Right transfer the USD and many the higher fees. ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரான்ஸ்ஃபர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு $100 வந்து உங்களோட பேஜ்லயே ப்ரொஃபைல்லே வந்து நீங்க ரீச் பண்ணாதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா $100 ரீச் பண்ணணும். நீங்க $100 70, 80, 60 வச்சிருந்தீங்கன்னா அது ஓல்டுலேயே தான் இருக்கும். அது நீங்க எவ்வளவு மந்த் ரீச் எத்தனை மந்த் ஆனாலும் சரி அது எல்லாமே ஓல்டுல இருக்கும். நீங்க $100 எப்ப ரீச் பண்ணீங்களோ அப்பதான் இது பண்ண முடியும். ஓகேவா? பட் நாங்க $100 இருக்குங்க மேல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்ன அப்படின்னா $100 ரீச் ஆனா இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் அடுத்து பாத்தீங்கன்னா லிங்க் யுவர் பேபால் அக்கௌண்ட். பேபால் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து பேபால்னு தனியா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேபால் அக்கௌண்ட். பட் நம்ம பேபால் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்மளுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்ல ரைட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுல எதனா யூஸ் பண்ணலாம். நாம யூஸ் பண்ண போறது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகேவா? பட் அது என்னன்னா எல்லா ட்ரான்ஸ்ஃபரையும் நான் எப்படி அப்ளை பண்றது நான் சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லையும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை எப்படி அப்டேட் பண்றது அதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் காமிக்கும் அது நீங்க எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணா உங்களுடைய கண்ட்ரி அதுவே இதாயிடும். பேங்கோட இன் கரன்சி அது இன்னர்னு வந்துடும். அதுலயே உங்களுடைய லீகல் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஐஎஃப்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் அது நோட் பண்ணிக்கணும். பட் மிடில் நேம் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்சி கோடு, அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகே, உங்களுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஹோல்டர் நேம், அடுத்து பேங்கோட இது. ஓகே, மற்ற 3 இருந்தாலே போதும். பேங்க் அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்சி கோட் இது 3 இருந்தாலே போதும் நம்மளுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்ன அப்படின்ற பாருங்க. ரைட் ட்ரான்ஸ்ஃபர் நான் கிளிக் பண்றேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி வந்து அதுவே எலிஜிபிள் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், சிப் கோடு, பேங்க் அக்கௌண்ட். அப்ப இதுல 3 தான். என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், அடுத்து சிப் கோடு. இதுல ஐஎஃப்சி கோடு கிடையாது, சிப் கோடு. அது பேங்க்குன்னு பிரான்ச்சுக்கு ஒன்று இருக்கும். அந்த சிப் கோடு, அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஓகே, பட் மொத்தம்னா 3 இது. இதுல 3 இது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரைட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் லிங்க் பேபால் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா
அது வந்து நான் பேபால் அக்கௌண்ட் தனியாக கிரியேட் பண்ணி நம்ம அது பண்ணணும் ஓகே, அதில் ஆட் பண்ணுறது. பட் அதுதான் இது ஓகேவா. பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி 3 மெத்தடில் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதுவும் சொன்னாங்கல்ல, அவங்க ஷுட் பி நீங்கள் இதை அப்டேட் பண்ணி அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து 5 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓல்டில் ஆகிடும் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் மந்த்துக்கு எவ்வளோ கிரெடிட் ஆனால் நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களோட என்னைக்கு கிரெடிட் ஆகுன்ற பாருங்க. இப்போ நீங்கள் இந்த மந்த் ஃபுல்லாக ஏன் ஆகுதுன்னா அந்த ஏனாகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் லாஸ்ட்டில் வந்து ஒரு 30, 31 இந்த டேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே அவுட் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஓகே. உங்களுடைய ஏர்னிங் மானிட்டேஷனில் இருக்கிறது எல்லாமே 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே அவுட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பே அவுட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு அடுத்த மந்த் 22ஆம் தேதி வந்து உங்களோட பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகே. பட் என்னன்னு பார்த்துங்க, இப்போ இந்த மந்த் நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஃபுல்லா இந்த மாசம் 31ஆம் தேதி வந்து உங்க பே அவுட் அக்கௌண்ட் வரும். பே அவுட் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு $25 ரீச் ஆச்சுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ரீச் ஆயிடும். இல்ல $25 கீழே இருக்குது அப்படின்னா நீங்க எத்தனை மந்த் ஃபுல்லா ஏர்ன் பண்றீங்களோ அந்த $25 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஓல்டுலா இருக்கும். உங்களுடைய பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் மிஸ்யூஸ் ஆகாது, யாரும் அதை திருடிக்க மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது ஓகே. பட் நீங்க உங்களுடைய உங்க ஃபேஸ்புக் பேஜ்லயோ இல்ல ப்ரொஃபைல்லையோ வந்து ஓல்டில் தான் இருக்கும். பட் நீங்க இதை ஃபுல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் மாதிரி தான் 21, 22 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குதான் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேவா. பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே. பை.